எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் கபாப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சிக்கன் கொத்து வச்சு செய்கிறது ஒரு கபாப். இது பேர் பேஷாவரி சாப்லி கபாப். ஸோ இதில் வந்து 2 வேரியேஷன்ஸ் இருக்குது, ரெண்டுமே நான் காட்டியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். அது எப்படி செய்கிறது, இதோட ப்ரிப்ரேஷன் மெத்தட், இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படுறது, இது எல்லாமே நான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெஷாவரி சிக்கன் கபாப் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் கீமா எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இதில் சில இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது போடுறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி விதையை எடுத்துட்டு பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, 2 வெங்காயத்தால் பொடியாக நறுக்குனது. இது வந்து ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் ஒரு சின்ன கப் நறுக்குன கொத்தமல்லி போடுங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேருங்க. 2 டீஸ்பூன் கொரகொரப்பாக அரைச்ச சீரகம், 2 டீஸ்பூன் கொரகொரப்பாக அரைச்ச தனியா, 1/2 டீஸ்பூன் அனார்தானா பவுடர். இது மாதுளப்பழ கொட்டை பவுடர். நீங்கள் மாதுளப்பழத்தோட கொட்டை எடுத்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போடுங்க. 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 3 டீஸ்பூன் கடலை மாவு. கடலை மாவு வந்து மசாலாவையும் சிக்கனும் நல்லா ஒன்றோடு ஒன்றா மிக்ஸ் ஆகிறதுக்கு சேர்க்குறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கிறதுக்காக ஒரு முட்டையை அடித்து சேர்க்குறேன். உங்களுக்கு முட்டை சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கடலை மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து கையில் தடவிக்கோங்க. அப்போது சிக்கன் மிக்ஸ்சர் கையில் ஒட்டாமல் ஷேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக சிக்கன் மசாலாவை எடுத்து ரவுண்டாக தட்டிக்கோங்க. ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரவுண்டாக ஷேப் பண்ணதும் தனியாக வச்சுருங்க. முதல்ல நான் ஒன்று பிளெயினாக ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் ஒன்று வந்து நான் ஒரு தக்காளி ஸ்லைஸை வச்சு ரெடி பண்ண போகிறேன். ஒரு ஸ்லைஸ் தக்காளி வச்சு மெதுவாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வந்து சிக்கன் கபாப்ஸோட இன்னொரு வேரியேஷன். உங்களுக்கு தக்காளி வேண்டாம்னா நீங்கள் பிளெயினாக கூட ரெடி பண்ணிக்கலாம், நான் முன்னாடியே செஞ்ச மாதிரி. கபாப்ஸை ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்ல அகலமான கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றுங்க. கபாப்ஸை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். மெதுவாக கபாப்ஸை எண்ணெயில் போடுங்க. ரெண்டு பக்கமும் 5 நிமிஷத்துக்கு மீடியம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. ஒரு பக்கம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் அடுத்த பக்கம் மெதுவாக திருப்பி போடுங்க. 2 பக்கமும் நல்லா வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறினதும் எடுத்து நல்ல சூடாக சர்வ் பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் 5 நிமிஷத்துக்கு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. இந்த கபாப்ஸை வந்து நீங்கள் மட்டன் வச்சு கூட செய்யலாம். நான் முன்னாடியே மட்டன் வச்சு செஞ்சுருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை நீங்கள் பார்த்து செய்யலாம். கபாப்ஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜூஸியான ஃப்ளேவர்ஃபுல்லான பேஷாவரி சிக்கன் கபாப்ஸை நல்லா சூடாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.
அருமையான சிக்கன் சாப்லி கபாப் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது நம்ம கொத்து வச்சு செஞ்சுருக்கோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையாக வரும். இது செஞ்ச உடனே சூடாக கொஞ்சம் புதினா சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தட், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.